ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை பற்றி பேச போகிற நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்கார்ல, இவர் அவரோட கெரியரில் ஏகப்பட்ட படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்களில் ஷூட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த ஷூட்டிங்லேருந்து வெளில இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவெல்லாம் எடுத்துருக்காரு தெரியுங்களா. ஸோ அதெல்லாம் என்ன படங்கள் அப்படின்னு கோர்வையாக கோத்து இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இதெல்லாம் என்னப்பா, இது ஒரு பழைய கதை தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது என்னதான் பழைய கதையாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எதனால் ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்ற காரணமே தெரியாமல் நம்ம ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அது என்ன காரணம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அந்த காரணங்கள்லாம் கேட்டால் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அட பாவிகளா, இந்த மாதிரி படங்களையா நீங்கள் கைவிட்டீங்க? இதில் நீங்கள் நடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நீங்கள் வேறு ரேஞ்சில் இருந்திருப்பீங்களே. அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போயிருந்தா எதுக்கு அரசியல் கிரேசியல்னு உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணணும்? ஐயோ தப்பாக பேசுகிறேன், ட்ராமாலாம் இல்லைங்க, அவர் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். இது என்னோட உள்நோக்கமோ இல்லை என்னோட கருத்தோ கிடையாது. நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க விஜய் அவர்களோட சினிமா கேரியரை பற்றி பேசுவோம். அரசியல் பக்கம் போவே வேணாம். நம்ம இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற படம், விஜய் அவர்கள் ரிஜெக்ட் பண்ண ஒரு படங்கள் லிஸ்ட்டில் முதல் படமாக நான் சொல்ல போகிறது சண்டைக்கோழி அப்படின்ற படம். இந்த சண்டைக்கோழி அப்படின்ற படம் விஷால் அவர்களோட கெரியரில் விஷாலையே விஜய் அவர்களுக்கு போட்டியாக மாற்றி விட்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் செல்லமே படம் நடிக்கும் போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் எல்லாரையும் ரொம்ப கவர்ந்தது. அதுக்கப்புறம் பரத் அவர்களோட நடிப்பு ரொம்ப கவர்ந்தது. விஷால் அவர்கள் சும்மா போவார், ஒப்புக்கு சப்பா மாதிரி போவார். ஆனால் விஷாலுக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்குதா, இந்த அளவு நீ மாஸ் ஹீரோவா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது படத்திலே காமிச்ச படம் தான் சண்டைக்கோழி அப்படின்ற ஒரு படம். ஆனால் இந்த படத்தோட கதையை முதல்ல நம்ம லிங்குசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்காகவே செதுக்கி எழுதின ஒரு கதையா. இந்த படத்தில் விஜயை தவிர யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த கதையை நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணி விஜய் கிட்ட போய் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. சொல்லும் போது விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஹீரோ கிடையாதுங்க, உங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படின்னோடனே உண்மையாகவே நேரிலேயே விஜய் அவர்களுக்கு அவரோட அப்பாவை பிடிக்காது. ஸோ எனக்கு உண்மையான அப்பாவே பிடிக்காதுன்ற போது ஸ்க்ரீன் அப்பா, அதுவும் என்னோட படத்தில் வர நடிக்கிற அப்பாவை மட்டும் எனக்கு பிடிச்சிருமா அப்படின்ற மாதிரி எதுக்கு மோனையில் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டு காண்டான லிங்குசாமி அவர்கள், சார் நான் அப்பா தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்ல வரலங்க, செகண்ட் ஹாஃப்ல அப்பா தான் மாசு, நீங்க அதுக்கு மேல வேற லெவல் மாசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல இதுக்கு மேல நீங்க கதையை சொல்லவே வேண்டாம், நான் கேட்கறதுக்கு விரும்பல, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த படத்தை நானும் பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம லிங்குசாமி அவர்கள் ரூம் போட்டு யோசிச்சிருக்காரு. ஐயோ இவரை மைண்ட்ல வச்சு நான் எழுதிட்டேனே, அதுவும் இந்த ஏஜ்ல மறுபடியும் வேற ஒரு ஹீரோவை பார்க்கணும்னா யாரை பார்க்கறது? விஜய் தான் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாசா வளர்ந்துட்டு வந்தாரு. இவரை விட்டா நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு சில ஹீரோக்களை அப்படியும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போய் கதை சொல்லியிருக்காரு. அந்த ஹீரோக்களும் பெருசாக ஒத்துக்கல. ஒரு சில ஒத்துக்கிட்ட ஹீரோக்களுக்கு டேட் இல்லை அப்படின்ற காரணத்தினால நீங்களாம் என்ன ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணுறது, நான் செலக்ட் பண்ணுற ஒரு ஹீரோவை அப்படின்ற மாதிரி விஷாலை தட்டி தூக்கின்னு மதுரை மூஞ்சாவே இருக்குது அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நடிக்க வச்சு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அப்படின்றதெல்லாம் வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா நேரடியாகவே விஜய் அவர்கள் பெருந்தன்மையாக லிங்குசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. செம்மையாக இருக்குதுங்க படம், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் விஷாலுக்கு இந்த படம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. விஷால் தான் இந்த படத்துக்கு கரெக்டான ஹீரோ, நீங்கள் பக்காவாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன செலக்ட் பண்ணியிருந்தா கூட அவ்வளோவா நல்லா இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக விஜய் சொன்னார் அப்படின்ற மாதிரி லிங்குசாமி அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது கூட அடிக்கடி இந்த படத்தை பற்றி பேசிப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு உள்ள வருத்தம் இருந்தாலும் வெளில காமிச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி விஜய் அவர்களோட லிஸ்ட்டில் முதலாவதாக தவிர்த்த படம் சண்டைக்கோழி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதனை தொடர்ந்து சண்டைக்கோழி படத்தை தொடர்ந்து இரண்டாவதாக விஜய் அவர்கள் ரிஜெக்ட் பண்ண தரமான சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கர் அவர்களின் இயக்கத்தில் சக்கப்போடு போட்ட முதல்வன் அப்படின்ற ஒரு படம் தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குங்க, இந்த படத்துல அர்ஜுன் அவர்கள் மிக சிறப்பா பண்ணியிருப்பாரு. அர்ஜுன் அவர்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எந்த நடிகரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த படத்தை விஜய் நடிச்சிருந்தாருன்னா அப்போட்டமாக வேற லெவலில் இருந்திருக்கும். விஜயோட கெரியர் பிளாஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் மற்றும் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வேற யாரையுமே வச்சு இன்னி வரைக்கும் கூட நீங்கள் யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட், அந்த அளவுக்கு ஒரு அழகான கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருப்பாரு இயக்குனர் சங்கர் அவர்கள். ஆனால் நான் நினச்ச மாதிரியே சங்கர் அவர்கள் முதல்ல விஜய் அவர்களை மைண்டில் வச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவலில் இருந்தது. ஒரு நார்மலான ஒரு பையனா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்து அதுக்கப்புறம் சாக்லேட் பாயா மாதிரி ஒரு மாச அவதாரம் அந்த காலகட்டத்தில் தான் விஜய் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஏஜ் குரூப்பில் விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்பவே மாசா இருப்பார். இன்னைக்கு தான் ரொம்ப சாதாரணமாயிட்டாரு. அண்ணா அன்னைக்கெல்லாம் இந்த ஷாஜகான் படம் யூத் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா விஜய் வேற லெவலில் இருப்பாருங்க பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸாகவே. ஸோ இதனால தான் சங்கர் அவர்கள் இந்த முதல்வன் படத்தில் விஜய் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் கதையை போய் சொன்னதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சான். அதுக்கப்புறம் விஜய் வச்சு இந்த படத்தை நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் விஜய் அவர்கள் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காரு, சார் இந்த பொலிட்டிக்கல் படம் இப்போதைக்கு வேணான்னு நான் தவிர்க்கிறேன், இந்த படத்தோட கதை வேற லெவலில் இருக்குது,
அதுவும் வந்து இது வந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா இது வேற லெவலில் இருக்கும், என்னோட கெரியரே வந்து ஒரு சேஞ்ச் ஆகும். ஆனால் இப்போதைக்கு இந்த பொலிட்டிக்கல் சட்டையருக்குள்ள நான் போவேனா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். இப்போ தான் நான் மாஸ் ஹீரோவா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறேன். இன்னும் அதில் வந்து ஸ்டாண்டர்டாக கூட நான் ஆகலை. அதனால எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை சார் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சங்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஏசி அவர்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்தது, ஃபியூச்சரில் விஜய் எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வரணும், அது சம்பந்தப்பட்ட கதையில் விஜயை நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்ஏசி அவர்களும் அந்த காலகட்டத்தில் பயங்கர ஆர்வமாக சுற்றிட்டு இருந்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த அரசியலே தேவையில்லை, இப்போதைக்கு நான் நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் சொன்னனால தான் சங்கர் அவர்கள் அடுத்ததாக யார்கிட்ட சொல்லலாம்னு ஒரு சில ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு பெருசாக செட் ஆகாத காரணத்தினால அர்ஜுன் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்ன தெரியுங்களா, அர்ஜுன் அவர்களும் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லையா, வேணாம்ப்பா இந்த கதைலாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா நானே வந்து தமிழ் கூட சரியாக பேச மாட்டேன், கன்னட கலந்த தமிழ் தான் நான் பேசுவேன், அதனால் இந்த கதைக்கு நான் கண்டிப்பாக செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற மாதிரி எந்த மக்களும் வந்து என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, வேணா சங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம அர்ஜுன் அவர்கள். இருந்தாலும் நம்ம சங்கர் அவர்கள் அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சு இந்த படம் எந்த லெவலுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சது அப்படின்றத நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லா ஏஜ் கேட்டகரி மக்களையும் கவர்ந்த ஒரு படம். இன்னைக்கும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய படம் தான் முதல்ல. ஆனால் இந்த படத்தையும் அசால்ட்டா தட்டி தூக்கி போட்டாரு நம்ம தளபதி அவர்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தளபதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இதே மாதிரி இன்னொரு படத்துலையும் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாம தட்டி விட்ட படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவதா நான் சொல்ல போற யோகான் அதிகாரம் 1 அத்தியாயம் 1 அத்தியாயம் 1 அப்படின்ற படம் கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்தில் இந்த படத்தை வந்து அந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா விஜய் அவர்களோட இமேஜே வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் மாறி இருக்கும். அதாவது இன்னைக்கு தனுஷ் அப்படின்ற ஒரு நடிகர் வந்தாருங்க, அவர் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் பையனா ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாரு, வட சென்னை போன்ற ஆக்ஷன் ஓரியன்ட் சென்னை பேஸ்டு படத்துலேயும் நடிச்சவர், ஹாலிவுட் படத்துலையும் நடிச்சாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் தன்னைத்தானே வளர்த்து கொண்டார். அதாவது ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்தேன், எனக்கு பெருசாக இங்கிலீஷ் கூட தெரியல, அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷை எப்படி கற்றுக்கிட்டு ஹாலிவுட் படங்களில் நான் நடிக்கிற அளவுக்கு என்னை எப்படி நான் தேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்றது தான் தனுஷ் அவர்களோட வாதம், தனுஷ் அவர்களோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் விஜய் அவர்கள் இந்த யோகான் அத்தியாயம் 1 தட்டி விட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நான் குரூம் பண்ணிக்க விரும்பலை, நான் இப்படியே இருக்கேன், என் ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது தான் இந்த படத்தை தட்டி விட்டதுக்கு முக்கியமான காரணமே. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கௌதம் அவர்கள் எப்படியாவது விஜயை வச்சு ஜேம்ஸ் பாண்ட் லெவலில் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஃபிலிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து செதுக்கி உருவாக்கியிருக்கிறாரு. அதுவும் நம்ம கௌதம் மேனன் அவர்களோட படங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஒரு 10 வருஷம் அஹெடாக ஒரு படம் பண்ணுவார். 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு தமிழ் சினிமா இருக்குமோ அதை வந்து முன்கூட்டியே கணிச்சு கௌதம் அவர்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுவார். ஸோ அதனால தான் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், போரே அடிக்காது. உதாரணத்துக்கு அவர் இயக்கிய காக்க காக்க இன்னைக்கும் நீங்க பார்த்து ரசிக்கலாம், ஒரு ஆக்ஷன் கேட்டகரியில் கொண்டு வரலாம். அவர் இயக்கிய மின்னலை படத்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய படங்கள் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் எடுத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் யோகான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எடுத்த ஒரு படமா, அதுக்கான ஸ்கிரிப்ட் அந்த படத்தில் வந்து நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ், கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படத்தை வந்து நம்ம விஜய் அவர்கள் தவிர்த்து விட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே தனுஷ் அவர்களோட கம்பேர் பண்ண ஒரே விஷயம் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள், இதுக்கு மேலே இந்த படத்தை நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே தனுஷோட கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது தனுஷோட விஜயை கம்பேர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் இங்கே சொல்ல விரும்பலை, விவாதம் பண்ண விரும்பலை. ஆனால் தனுஷ் அவர்கள் தன்னை மெருகேற்றி கொண்ட ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் அன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா யோகான் அப்படின்ற ஒரு படம் வேற லெவலில் வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணாதனால கொஞ்சமாக மெருகேறி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து அந்த படம் இப்போ துருவ நட்சத்திரமாக வந்து நிற்குது. ஆனால் அந்த படமும் வெளில வரல, யோகான் அப்படின்ற ஒரு படமே வந்து வெளில வரல, ஆரம்பிக்கவே இல்லையா. ஆனால் துருவ நட்சத்திரம் சுத்தம் வரவே இல்லை, செத்தே போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாவம் எந்த நேரத்தில் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினாரோ, ராவு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் தவிர்த்ததுக்கான முக்கியமான காரணம், இந்த படம் என்னோட கெரியரில் ரொம்ப நான் சீக்கிரமாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது, இது ஹாலிவுட் தரம் அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, இன்னொரு 10 வருஷம் போட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் கௌதம் அவர்கள் இந்த படத்தை விஜய் வச்சு பண்ண முடியாத காரணத்தினால லைட்டாக சில பட்டிட்டிங்கிறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்து துருவ நட்சத்திரமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. துருவ நட்சத்திரமே எப்போ வரும் தெரியல. அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விக்ரம் அவர்கள் ஏகப்பட்ட படத்தில் கமிட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அந்த படம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி விஜய் அவர்கள் 4வதா தவிர்த்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நினைத்து அப்படின்ற படம் தாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 115 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு சூர்யா அவர்களோட கெரியர்லேயே முக்கியமான படம், சூர்யா அவர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைஞ்ச படம் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் தான் இந்த உன்னை நினைத்து அப்படின்ற படம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தின் விக்ரமன் இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, விஜய் அவர்களை கன்ஃபார்ம் பண்ணி கதை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங்கே எடுத்து முடிச்சிட்டாங்களாம். ஷூட்டிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம்
விஜய் அவர்கள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, இது என்னோட ஸ்டைல்லே இல்லைங்க. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஒரு சாக்லேட் பாயாக பண்ணது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஆக்ஷன் அவதாரம் எடுத்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன குண்டு சட்டியிலே குதிரை ஓட்ட சொல்கிறீங்களா, அதனால் இது சரி வராது, இந்த படத்தில் நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் விக்ரமன் அவர்களும் ஒரு ஹீரோவை ப்ரெஷர் போட்டு புஷ் பண்ணி இந்த படத்துக்குள்ள நம்ம நடிக்க வச்சா நம்ம எதிர்பார்க்கறது இந்த படத்தில் வராது அப்படின்னு சொல்லி அவரும் பெருந்தன்மையாக ஓகே சொல்லிட்டாரா. சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இந்த படம் வந்து அப்படியே நின்று போயிருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து ரமேஷ் கண்ணா அவர்கள் தான் இந்த காமெடி போர்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு உறுதியானவொன்னே ஏகப்பட்ட நடிகர்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பிரசாந்தெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரசாந்த் அவர்களோட டேட் இல்லாதனால டக்குன்னு நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸில் நம்ம கூட பண்ணானே சூர்யா அப்படின்ற ஒரு பையன், அவனும் வளர்ந்து வர நடிகர் தான், அவனே இந்த படத்தில் யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு நம்ம விக்ரமன் அவர்கள் கிட்ட. விக்ரமன் அவர்களும் ஓகே அந்த பையன் நல்லா தான் இருப்பான், வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா டக்குன்னு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு பொக்கேவோட வா, நேராவா, விக்ரமன் ஃப்ரீயாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சூர்யா அவர்கள் ஒரு பொக்கேவை வாங்கிட்டு வந்து அவர் கையில் காலில் வந்து நல்லா கரெக்ட் பண்ணி பேசி இந்த படத்துக்குள்ளே சூர்யா வந்துட்டாராம். அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் நடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, 115 நாள் ஓடிச்சு. அவ்வளோ அற்புதமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு நல்ல காமெடி படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சூர்யா அவர்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் அன்னிலிருந்து இதனால தான் சூர்யா அவர்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் இவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் பெரிய நடிகராக அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சாரு. ஆனால் இதே சாமர்த்தியம் எத்தனை நடிகர்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுன்றதோட பல நடிகர்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்றத ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். ஆனால் உன்னை நினைத்த அப்படின்ற ஒரு படமும் விஜய் அவர்களோட கெரியரில் அவர் தவிர்த்த ரொம்ப முக்கியமான படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். ஸோ இப்போ 5ஆவதாக சொல்ல போகிற படம் அநேகன் அப்படின்ற படம். இந்த படத்தை கூட தவிர்த்தாரு, சூப்பர் படமாச்சப்பா. 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் தனுஷ் அவர்கள் கலக்கியிருப்பாரு. கேவி ஆனந்த் அப்படின்ற ஒரு இயக்குனர் நம்மை விட்டு போனது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரோட மேக்கிங் வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேங்க. அவரோட படங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் தமிழ் சினிமா இழந்துருச்சு அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவரோட படங்கள்லாம் அவ்வளோ நல்ல படங்க. என்ன பண்ணுறது, எவனோ வந்து இன்றைக்கி படம் எடுக்கிறோன்னு கொலையாக கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க. நல்ல ஃபிலிம் மேக்கர்லாம் செத்து போய் நிற்கிறானுங்க. சரி ஓகே, விஷயத்துக்கு வரேன். இந்த அநேகன் படத்தில் விஜய் அவர்களை ஃபஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணப்போ கேவி ஆனந்த் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களும் டைம் கொடுத்துருக்காரு கதை கேட்கறதுக்கு. கேட்ட உடனே விஜய் அவர்கள் ஆடி போயிட்டாராம். என்னன்னா இப்பேற்பட்ட ஒரு கதையா, இந்த படத்தை நான் விடுறதுக்கு விருப்பமே இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன லாக் பண்ணுங்க அப்படின்னது. எத்தனை நாள் கால் ஷீட் வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம கேவி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக 120 நாள் கால் ஷீட் இந்த படத்துக்கு வேணும். ஏன்னா இந்த படம் 3 காலகட்டத்தில் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பர்மாவில் எடுக்க போகிறோம், இன்னொன்று வந்து சென்னையில் எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் லைஃப் வட சென்னையில் எடுக்க போகிறோம். ஸோ இப்படி 3 டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலில் இந்த படம் போகும்போது அதனால் கண்டிப்பாக 120 நாள் கால் ஷீட் வேணும்னு சொல்லதுக்கு விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு இங்கே பாருங்க, நான் கத்தின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஜில்லான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் நான் ஒரு 60 நாள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் கேவி ஆனந்த் ஓப்பனாகவே சொல்லிட்டாராம், 60 நாள் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, 120 நாள் கொடுங்க விஜய் அப்படின்ற மாதிரி கேட்டது. விஜயால் அந்த டைமில் அந்த டேட்ஸ் கொடுக்க முடியலையா. இதனால தான் விஜய் அவர்களை இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண முடியாமல் அப்புறம் தனுஷ் கிட்ட சொன்னோன்னா தனுஷ் அவர்கள் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் டக்குன்னு தட்டி தூக்கிட்டு வர பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தை தட்டி தூக்கிட்டாரு. இந்த படமும் தனுஷ் அவர்களோட கேரியரில் வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் வரலாறு நண்பர்களே. இதே மாதிரியே ஆறாவதா விஜய் அவர்கள் தவிர்த்த தரமான படம் அப்படின்னு நான் சொல்றது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்களின் உள்ளத்தை அளித்தா. சுந்தர்சி அப்படின்ற ஒரு இயக்குனர் இருக்காயா அப்படின்னு காமிச்சதே இந்த உள்ளத்தை அளித்தா தான். இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய தரமான படம்னா இந்த படம். ஆனால் இந்த படத்தை கூட விஜய் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு வேல்யூவான ரீசன் இருக்குது. வேல்யூபிள் ரீசன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை விஜய் அவர்கள் கிட்ட வரதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சந்திரலேகா அப்படின்ற ஒரு படத்தை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்கிறாரு. அப்படி ஆகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் வந்து எப்படியாவது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும், அதுவும் 1996 வருஷம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட தயாரிப்பாளர் முடிவு பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை உள்ளத்தை அள்ளித்தாலையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ளத்தை அள்ளித்தா ப்ரொடியூசரும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட படத்தையும் பொங்கல் அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணணும், ஆனால் 2 படத்துல விஜய் எப்படி நடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய நடிச்சுக்கிட்டு இந்த படத்துலையும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ளத்தை அளித்தா ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா 2 படத்துல நீங்கள் நடிச்சீங்கன்னா 2 படத்தையும் கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறேன், என் உள்ளத்தை அளித்தா படத்துக்கு வேற ஒரு ஹீரோ வச்சு நான் போய்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கார்த்திக் அவர்கள் உள்ள வந்திருக்கிறாரு. கார்த்திக் உள்ள வந்து இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் வேற லெவல் காமெடி படமா இது ஹிட் ஆனது மட்டும் இல்லைங்க, அதே காலகட்டத்தில் அதே நாளில் பொங்கல் அன்னைக்கு இந்த உள்ளத்தை அளித்தா படத்துக்கு காம்படிஷனாக வந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படமும் நல்ல ஹிட் படம் தான் ஆச்சு. ஆனால் உள்ளத்தை அளித்தா ஒரு படி மேலே போய் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே ரிஜெக்ட் ஆகி நடிக்க முடியாமல் போன படம் இந்த உள்ளத்தை அளித்தா படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்போ 7ஆவதாக நான் சொல்ல போகிற படம் ஆட்டோகிராஃப் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து விஜய் மிஸ் பண்ணதுக்கு இன்றைக்கும் வருத்தப்படுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா சேரன் அப்படின்ற ஒரு இயக்குனரை ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்த படம் இந்த ஆட்டோகிராஃப் படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இந்த படத்தோட கதையை வந்து ஃபஸ்ட்டு சேரன் அவர்கள் விஜய் அவர்களுக்காகவே எழுதினாராம். ஸோ விஜய் அவர்களுக்காகவே எழுதி இந்த படத்தோட கதையை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்காந்து சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டாக அந்த படத்தோட கதையை கேட்டிருக்காரு. கண்ணு கூட இமைக்காமல் அந்த அளவுக்கு அப்படியே சில மாதிரி உட்காந்து அந்த படத்தோட கதையை கேட்டுட்டு உடனே கை கொடுத்துருக்காரு சேரனுக்கு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை நான் மிஸ் பண்ணால் என்னோட கெரியரில் நான் ஒரு முக்கியமான படத்தை நான் மிஸ் பண்ண போகிறேன். அதனால இந்த படத்தை நான் மிஸ் பண்ண விரும்பலை. டேட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் அவர்கள் சொன்னதுக்கு, அதாவது நம்ம விஜய் அவர்கள் சேரன் கிட்ட கேட்டதுக்கு சேரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த டேட்டில் விஜய் அவர்கள் பல படங்கள், அதாவது மாஸ் படமான கில்லி மாதிரி படங்களில் வந்து ஒரு கமிட் ஆன காரணத்தினால இந்த படத்தில் வந்து நான் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இன்னமும் வருத்தம் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணியே பேசினாராம். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இவர் ரிஜெக்ட் பண்ண பல படங்கள் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த ஹீரோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையும் வாழ்க்கையும் கொடுத்த படங்கள். ஸோ இந்த படத்திலலாம் விஜய் நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் எந்த லெவலில் இருந்திருப்பார் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வேற எந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கலப்பி விடுறாங்க. சிங்கம் படத்தை ரிஜெக்ட் பண்ணாரு, தீனா படத்தை ரிஜெக்ட் பண்ணாரு. ஆனால் இதுக்கெல்லாம் வேல்யூவான பாயிண்ட்டு, வேல்யூவான ஆதாரம் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா சும்மா வதந்தி எல்லாம் நம்ம கலப்பி விடக்கூடாது. அந்த மாதிரி எந்த படம் அப்படின்றத நீங்களும் முடிவு பண்ணி நம்ம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம சந்திப்போம் நண்பர்களே. சினிமா சீக்கிரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.